இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி கற்றுக்கினீங்கன்னா நம்ம லைஃப் டைம் வரைக்கும் மறக்கவே வேண்டாம். சரி, இப்போ நீங்கள் இதை கற்றுக்கினீங்கன்னா அதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு யாராச்சும் எனக்கு சப்போர்ட் தெரியல ரெசிஸ்டன்ட் தெரியலனாலும் நீங்கள் ஈஸியாக சொல்லித்தர அளவுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம நார்மலாக பார்க்குற மாரி ஏதோ ஒரு கோடு இந்த மாரி ஒரு லைன் போட்டால் இதுதான் வந்து சப்போர்ட்டு, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த மாரிலாம் இது வந்து கிடையாது. சப்போர்ட்ன்றது வந்து ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணணும். ஜோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இடம் வந்து 1000 ரூபீஸில் இருக்குன்னா நம்ம ஒன்லி 1000 ரூபீஸில் ஒரு சப்போர்ட்னு கன்சிடர் பண்ணாமல் +10 -10 இப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து 990 to 1010 இது வந்து சப்போர்ட் ஜோன். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஜோன் அப்படி தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போது சப்போர்ட்னா டீட்டெயிலாக என்னன்னு பார்க்கணுன்னா, எங்கே நிறைய பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக உக்காண்ட்ருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்பயுமே ஒரு வேல்யூவில் போகுதுன்னா நிறைய பேர் யோசிக்காமல் இந்த இடத்துல போய் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. இது கொஞ்சம் கீழே வந்து திரும்ப மேலே போகணும்னு எல்லாருக்குமே தெரியும். நார்மலாகவே ஒரு மார்க்கெட்டில் இந்த மாரி தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துக்கு ரொம்ப பேர் வெயிட் பண்ணுவாங்க. இந்த இடம் தான் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னா நிறைய செல்லர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயின்னே இருக்குது. ஒரு இடத்துலையாச்சும் அவங்க லாபம் புக் பண்ணிட்டு வெளில வரணும் இல்லையா? அப்படியே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் இல்லை. ஸோ அந்த லாபம் புக் பண்ணிட்டு வெளில வரும்போது இந்த மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ அந்த இடத்த தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் நம்ம டீட்டெயில்டாக இதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ சப்போர்ட் வந்து நான் சொன்ன மாரி தான். ஒரு அசட்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அசட்னு எடுத்துப்போமே. ஒரு அசட்னு எடுத்துக்கினா அது எப்போ சீப்பாக இருக்கோ அங்கே தானே நம்ம வாங்குவோம். இப்போ நீங்கள் ஒரு கடையில் எண்ணெய் வாங்க போகிறீங்க. ஒரு கடையில் எண்ணெய் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 300 ரூபீஸ் வந்து விற்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அதே குவாலிட்டி எண்ணெய் வந்து 280 ரூபீஸ்க்கு விற்கிறாங்க. நீங்கள் எங்கே போய் எண்ணெய் வாங்குவீங்க? இங்கே வாங்குவீங்களா, இங்கே வாங்குவீங்களா? நம்ம எங்கே கொஞ்சம் கம்மியாக அதே அதே குவாலிட்டி தான், அதே குவான்டிட்டி தான், ஆனால் நமக்கு கம்மியாக கிடைக்குது. அப்போ நம்ம அங்கே தானே வாங்குவோம். ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம சப்போர்ட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சப்போர்ட்டில் என்ன நடக்கும்னா, எக்கனாமிக்ஸ் படி பார்த்தோன்னா நமக்கு அங்கே டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகிறதால சப்ளை வந்து கம்மியாகுது. அதனால் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து மேலே போயிடுது. ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இன்னும் நல்ல கிளியர் எக்ஸாம்பிளோட பார்த்தோன்னா, இப்போ கோல்டோட ப்ரைஸ் ஒரு 50,000ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் 50,000த்துக்கு கோல்டு ப்ரைஸ் போன உடனே யாராச்சும் வாங்குவாங்களா? இதுதான் ஆல் டைம் ஹைன்னு நினச்சிக்கோங்க. ஸோ 50,000த்தில் வாங்க மாட்டாங்க இல்லையா? இது டக்குன்னு ஏதோ ஒரு நியூஸ் வருது, ஏதோ ஒரு காரணம் வருது, டக்குன்னு இது 25,000த்துக்கு ட்ராப் ஆகிடுது. அப்போ என்ன பண்ணுவோம்? நீங்களும் நானுமே நம்மளுக்கே தெரியும், என்னடா இது பாதி இவ்வளோ டவுன் ஆகிடுச்சா, 50% டவுன் ஆகிடுச்சு, இதை வாங்கணும்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சின்னு போய் வாங்குவோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? டிமாண்டும் ஏறுது. அது அந்த ஏரியா தான் நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு என்ன ஆகும்? இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து கோல்டு விலை 50,000 வந்து 25,000 ஆகிட்டு திரும்ப இங்கேருந்து மேலே போவோம். ஸோ இதுதான் சப்போர்ட்னு சொல்லிட்டு நம்ம 25,000 வந்து சொல்கிறோம். இப்போ இதை நம்ம இங்கே 50,000 இருக்குது, இங்கே வந்து 25,000 வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து நீங்கள் இங்கே வாங்கிட்டீங்க 25,000ல். இப்போ நீங்கள் இது என்ன இப்படியேவா வச்சுருப்பீங்க? இது ஏறினே போகும்போது இங்கே ஒரு 80,000 வருது. 80,000ல் நீங்கள் என்ன நினைப்பீங்க? சரி, நம்ம 25,000 வாங்கிட்டோம், 80,000 ஆயிடுச்சு, இதை விற்றுடலாம், நமக்கு ஒரு லாபம் வரும்னு சொல்லிட்டு விற்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் மட்டும் விற்க மாட்டீங்க, உங்களை மாரி பல பேர் வாங்கினவங்க விற்பாங்க. ஸோ அந்த ஏரியா தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்குறோம். ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது தான் அந்த 80,000 சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அங்கே என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். ஏன்னா ரேட் ஏறிடுச்சுன்னா டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். அப்போ சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆகிறதால ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும்.
ஸோ சப்போர்ட்லேருந்து சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு வீடு ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? அந்த வீடு வந்து ஒரு லொக்கேஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு வீடு இருக்குது. இது வந்து ஒருத்தவன் 1 கோடிக்கு வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல, ஓகேங்களா? இது பக்கத்து தெருவுலேயே இன்னொரு வீடு வந்து ஒன்று இருக்குது. இது வந்து இவன் வந்து 85 லேக்ஸ்க்கு வந்து நான் இதை வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 crore வீடு வாங்குவீங்களா, 85 வாங்குவீங்களா? நீங்கள் 85 லேக்ஸ் தான் நம்ம எல்லாருக்குமே வாங்குவோம். இதுதான் வந்து நார்மல் சைக்காலஜியே. இப்போ இந்த 85 லேக்ஸ் இந்த வீடு விற்குதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சா இவன் என்ன பண்ணுவான்? அப்படியா, அப்போ நம்ம கொஞ்சம் கம்மியாக விற்றா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வாங்குவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்? இல்லை, நான் 1 கோடி இல்லை, எனக்கு 80 லேக்ஸ் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவர் பண்ணுவார். இப்போ இவன் வீடு 80 லேக்ஸ் ஆகிடுச்சு, இவரது 85 லேக்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன தோணும்? சரி, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம இங்கே போவோம்னு சொல்லிட்டு போவோம். அடுத்தது இவரை பார்த்து இவர் என்ன பண்ணுவார்? இவர் ஒரு 78 லேக்ஸ்க்கு குறைஞ்சி எடுத்துகிட்டு வருவார். ஸோ இந்தமாரி எடுத்துகிட்டு வர என்ன ஆகும்னா நமக்கு ப்ரைஸ் வந்து நல்ல கம்மி விலையில் ஆகும். இதுதான் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே வரதுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரைஸ் ஒன்ஸ் இந்த 1 crore வந்து ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் ரொம்ப மேலேயும் போயிடுச்சுன்னா இங்கே வந்து செல்லரோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ இங்கேருந்து இந்த கீழே குறைச்சிக்கிட்டே எப்படி இங்கே வராங்களோ அதேமாரி தான் மார்க்கெட்லேயும் சேம் சைக்காலஜி தான் இங்கேயும் வரும். மார்க்கெட்லேயும் வந்து ஒரு லெவல் வரைக்கும் மேலே போயிடுச்சுன்னா இங்கே வந்து யாருமே வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி அது மேலே போயிடுச்சுல்ல, இங்கே போய் யார் வாங்குவா? நம்ம வாங்கியிருந்தோன்னா கீழே இவ்வளோ இடம் இருந்துச்சு, இங்கேயே வாங்கியிருக்கலாம். இவ்வளோ மேலே போன பிறகு இங்கே யாராச்சும் வாங்கிட்டு இன்னும் இது இங்கேருந்து இங்கே போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறது சும்மா ஒரு ஃபால்ஸ் ஹோப் தான் கொடுக்கும். ஸோ இங்கேருந்து இது கீழே வரணும்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வெளில வருவாங்க. அப்போ ப்ரைஸ் திரும்ப இதோட சப்போர்ட்டை ரீடெஸ்ட் எடுக்க வரும். இதுதான் மார்க்கெட் சைக்காலஜியில் நமக்கு நார்மலாக நடக்கிறது. ஸோ மார்க்கெட் சைக்காலஜினா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே சிம்பிளானது. சப்போர்ட்னா இங்கே பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இந்த சப்போர்ட் வரைக்குமோ ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. சரி, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது என்னென்னா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுதுல்ல, அதை எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம அந்த கோல்டு எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே, இது வந்து 50,000 வந்து இருந்துச்சு, ஓகேங்களா? இது வந்து 25,000 வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் வந்து இங்கே தான் போயிட்டு இருக்கு, இங்கேருந்து கீழே வருது, இங்கே வந்து சப்போர்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வாங்குறதுல மார்க்கெட் இது வரைக்கும் போகுது. இப்போ இங்கே என்ன ஆகுது? இங்கே செல்லர்ஸ் வந்து உக்காந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? கீழே இறக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் இதால் இறங்க முடியல. இதையும் உடச்சிக்கிட்டு மேலே போகுது. இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இது R1ன்னு நம்ம வச்சுக்கணுன்னா இது வந்து R2ன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 80,000 லெவலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 80,000 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட போயிடுச்சு. இங்கே வந்து செல்லர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, செல்லர்ஸ் இருக்காங்க, பட் பையர்ஸோட தாக்குதல் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுது? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதாவது R2 வரைக்கும் போயிடுது. இப்போ R2 வரைக்கும் போயிடுச்சு இல்லையா, இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே விரலாம், இல்லைனா இங்கேயும் பையர்ஸ் இருந்தாங்கன்னா இன்னமும் மேலே போகலாம். இன்னொரு விஷயம், இப்போ இங்கே சப்போஸ் இங்கே வந்துடுச்சின்னு வைங்களேன், நம்ம லைன் இங்கே தானே ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணோம், லைட்டாக மேலே போயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாமே ஒரு ஜோன் தான், நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்ட் லெவல் இல்லை. இங்கே போயிட்டு இங்கேருந்தும் மார்க்கெட் வந்து கீழே திரும்ப ட்ராப் ஆகலாம். ஸோ இங்கே வந்துட்டு திரும்பவும் இதை உடச்சின்னு போச்சுன்னா அடுத்த லெவல் அதாவது R3ன்றதுக்கும் இது வந்து போகலாம், இல்லைனா சப்போர்ட் வரைக்குமோ இது வந்து வரலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆகுதோ இந்தமாரி தான் நமக்கு நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதேமாரி தான்
நமக்கு சப்போர்ட் பிரேக் ஆகும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து இதே ப்ரைஸ் இப்போ இங்கே 50,000க்கு இருக்குது, இது வந்து 80,000 வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து 80,000 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இது என்ன ஆகும், இது வந்து இதோட சப்போர்ட் மாரி பேஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இது என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கீழே வருது, இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸில் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, கீழே வருது. இந்த இடத்துல இவங்க இதை உடச்சிட்டு திரும்ப கொஞ்சோண்டு கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணாங்கன்னா இந்த மாரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் லைன் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகாது, இது வந்து ஒரு ஜோன் தான். ஸோ இந்த ஜோன் கீழே திரும்ப இது எப்போ பிரேக் ஆகுதோ இது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ எப்படி ரெசிஸ்டன்ஸில் பிரேக் ஆனால் மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரைஸ் மூவ் ஆக பார்க்குதோ, சப்போர்ட்லேயும் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்ட்ராங்காக அங்கே இருக்கிற பையர்ஸ் வந்து பேனிக்கில் வெளில வந்துடுவாங்க. அப்போ பையர்ஸ் பேனிக்கில் வெளில வரும்போது மார்க்கெட் என்ன ஆகும், செல்லர்ஸோட கண்ட்ரோலில் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே ட்ராப் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி ஜோன்ஸ்னால் நாட் ஓன்லி லைன்ஸ். ஒரு லைனை வரைஞ்சிட்டு இந்த லைன் தான் இந்த லைன் தான் இப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கரெக்டாக போய் பின் பாயிண்டில் இப்படி வந்து இந்த மாரிலாம் ஆகாது. மார்க்கெட் எப்பயுமே என்ன ஆகும், கொஞ்சம் இப்படி மேலே போயிட்டு வரும், சப்போர்ட் கிட்ட வர மாதிரி இருக்கும், இங்கேருந்து இப்படி கூட போயிடும். ஸோ இதெல்லாமே நார்மலாக நடக்கிறது தான். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் வந்து எங்கேருந்து வேணாலும் ஈஸியாக ரிஜெக்ஷன் ஆகலாம். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சார்ட்டில் வந்து எந்த மாரி பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் எக்ஸாம்பிளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே திரும்ப ரிட்டர்ன் வரலாம். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்க போகிறது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து பிளாட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணோன்னா இங்கே வந்து இந்த ஒரு இண்டிகேட்டர் தெரியுது இல்லையா, ட்ரெண்ட் லைன் டூல்ஸ்னு சொல்லிட்டு, இதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஹாரிசான்டல் லைன் இதை வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பழைய டேட்டா தான் எடுத்திருக்கோம், ஏன்னு கேட்டோம்னா லைவ் டேட்டா வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் படி இருக்குது. இப்போ இந்த ஏரியா அதாவது நம்ம வந்து இப்போது இந்த ஜோன் அதாவது நம்ம வந்து இப்போ 8th மேக்கு வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு முன்னாடி டேட்டாவில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லைன் ட்ரா பண்ணுறதோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே ஒரு ஹை ஒன்று இருக்குது, இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு, அகெயின் இங்கேயும் இதே லைன்லேருந்து கீழே வந்திருக்கு, இங்கேயும் இந்த லைன்லேருந்து கீழே வந்திருக்கு. பட் இதை விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, இந்த லைனை விட நீங்கள் இங்கே ஷேப்ஸில் போனீங்கன்னா இந்த ப்ரஷ்ஷு மாரி இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஜோன் தான், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜோன் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தோன்னா இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து நமக்கு தெரியுது. ஏன் தெரியுது, ஏன்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கேருந்து தான் மேலே போயிருக்கு, அகெயின் இங்கே வந்துட்டு இங்கேருந்து கீழே போகுது, அகெயின் இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ வாட்டி ரியாக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம ஒரு ஜோன் சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே நமக்கு இந்த ஏரியா வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் மாரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா அகெயின் இங்கேருந்து மார்க்கெட் வந்து 1-2 டைம்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது, அடுத்ததும் இங்கே இன்னொரு வாட்டியும் ரியாக்ட் ஆகுது. இப்போ இதுக்கும் கீழே நமக்கு என்ன ஜோன் இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பேக்கில் தான் போயிட்டு செக் பண்ணணும். அப்போ பேக்கில் போயிட்டு பார்க்கும்போது நமக்கு அடிஷ்னலாக இந்த இடத்துல வந்து இன்னொரு ஜோன் வந்து நமக்கு ரீச் ஆகுது, ஸோ கிடைக்குது. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ஜோன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது இதை எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் இதை ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து இதெல்லாம் வந்து இதோட ஜோன்ஸ். இதே அப்பர் சைட் ஜோன்ஸ் ட்ரா பண்ணோன்னா இதுக்கு முன்னாடியான ஸ்விங் ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு இல்லையா.
ஸோ இந்த இடத்துல வந்து இதோட அப்பர் ரெசிஸ்டன்ஸ்னு ஒன்று சொல்லலாம். அதேமாரி இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் 2 வாட்டி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த லைனுக்கு முன்னாடி பார்த்தது தான் நம்ம வந்து போடுறோம். அதாவது இந்த 5 மேக்கு முன்னாடி பார்த்ததுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. சாரி, 5 மே இல்லை, 7 மேக்கு முன்னாடி. இப்போ நம்ம 8th மே அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஸோ 8th மே அன்னைக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது? மார்க்கெட் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? மார்க்கெட் நடுவுலையே சுற்றின்னு வந்து இங்கே தொடுது. இங்கே தொட்டுட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது? இந்த சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நேராக அடுத்த சப்போர்ட், அதாவது இதை பேஸ் பண்ணி நம்ம ஜோன் வரைஞ்சோம். ஆனால் நீங்கள் சூப்பராக பாருங்கள், அழகாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரா ஆகிடுச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் லாங் டைமுக்கு தான் பார்க்குறோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையும் உடைக்கும் போது மார்க்கெட் எங்கே வருதுன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் வந்து வருது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ தான் நமக்கு மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ஆக்ட் பண்ணோம் சூப்பராக. இப்போ இங்கேயுமே பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து திரும்ப இங்கே வந்துடுச்சு. இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம கேண்டில் ஸ்டிக் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதுவும் கேண்டில் ஸ்டிக் படி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இவ்வளோ தூரம் போச்சு. ஆனால் ஏன் இதுக்கு மேலே போக முடியல? பிகாஸ் இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் கீழே வந்திருக்கு, இங்கேருந்து கீழே திரும்ப அகெயின் வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னால இங்கே போயிட்டு அகெயின் இங்கேருந்து ரிட்டன் கம்பேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ரொம்பவே ஈஸியாக இது வந்து வந்துடும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ப்ளாட் பண்ணுற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போது நீங்கள் வந்து இல்லை இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது, நாங்கள் எங்கே ட்ரா பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இந்த பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இவங்களே உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துடுவாங்க. இதில் ஏன் இவ்வளோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு காமிக்குதுன்னு பார்த்தோன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து யூஸ் ஆகும். இந்த வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் மார்க்கெட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கம்மி டைம் ஃப்ரேம்க்கு வைக்கிறேன், 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு வைக்கிறேன். 5 minutes டைம் ஃப்ரேம்க்கு இப்போ அதே மே 8th ஓப்பன் பண்ணுறேன். மே 8th வந்து இன்னும் லோட் ஆகலை. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து முன்னாடி போய்க்கலாம். சரி, இந்த டேட் பார்த்துக்கலாம், மே 18th பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பாருங்கள் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே பாருங்கள் சப்போர்ட் சூப்பராக ரியாக்ட் ஆகுது இல்லையா? அண்ட் அகெயின் இந்த ஜோன் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்? அன்னியோட ஹையை கூட நீங்கள் ஒரு ஜோன் மாரி எடுத்துக்கலாம். ஸோ அழகாக இதை பிரேக் பண்ணி பாருங்கள் சூப்பராக அந்நிய நாளில் மார்க்கெட்டு கீழே இருக்கிறதால அதுக்கு மேலே இருக்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது R1 இது R2னா அழகாக மார்க்கெட் இங்கே போயிட்டு திரும்ப இங்கேருந்து கீழே வருது. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா இது எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் ஆகுது பாருங்கள். நான் எடுத்தது ரேண்டமாக தான் நான் டேட்ஸ் எடுக்கிறேன். ஸோ இது எவ்வளோ எக்ஸாக்டாக இங்கே வந்து திரும்ப இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இதையும் இந்த ஜோனையும் இது பிரேக் பண்ணும்போது அகெயின் மார்க்கெட்டோட மூமெண்ட் பார்த்தீங்களா? இது எது வரைக்கும் போகுதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எது வரைக்கும் போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது ஸ்ட்ரெயிட்டாகவே அதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை ஈஸியாக வந்து ஸ்டடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இந்த ஜோன்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ண மேலே போகுதுன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு அப் ட்ரெண்ட் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. அப் ட்ரெண்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். இப்படி வந்துட்டு இந்த ஷேப்பில் வந்து போகும். நீங்கள் பார்த்தீங்கனாலும் இங்கே பாருங்கள் இப்படி வந்துட்டு இந்த ஷேப்பில் போகுதுங்களா?
ஸோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக மார்க்கெட் வந்து மூமெண்ட் நம்ம ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கும் இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இன்னொரு நாள் நம்ம எடுக்கணும்னா அடுத்த நாள் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் பாருங்க அகெயின் இந்த ஜோன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த ஜோன் வரைக்கும் போச்சா, ஜோன்ல இருந்து என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுத்து எடுத்து அதோட அன்னியோட ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம சப்போர்ட்டாக நம்ம இந்த இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து 1 2 3 டைம்ஸ் மேலே பையர்ஸ் வந்து இங்கே ஆக்ஷன் எடுத்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அகெயின் மேலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 இந்த டைம்ஸ் வந்து மார்க்கெட்டிங் வந்து கீழேயும் இறக்கியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் ஆன உடனே இது இவ்வளோ நேரம் சைட்வேஸ் இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள் அன்னியோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே பிரேக் ஆச்சோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டீப்பான ஃபால் வந்து கொடுத்துடுச்சு. ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து அடுத்தடுத்த நாளுக்குமே நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ண முடியலைனாலும் இந்தமாரி ஈஸியாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இந்த நாளும் பாருங்கள், அதாவது 20th மே இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இங்கேயும் அதே தான். முதல்ல இங்கே மார்க்கெட்டால் மேலே போக முடியல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இங்கேயே மூமெண்ட் கொடுத்துட்டு எப்போ இதை வந்து பிரேக் பண்ணுச்சோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ்க்கு போயிடுச்சு. நீங்கள் இங்கே S1 இருக்குது, இது சப்போர்ட்டு, இது S2 ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது, இந்தமாரி இருந்து சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் மார்க்கெட் இங்கே போகுதுன்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே R1 R2 R3, இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே S1 S2 S3, அதாவது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 சப்போர்ட் 3. ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு R1 வச்சுக்கலாம், இது R2 R3 இது வச்சுக்கலாம். இப்போ இது R4. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகாக ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் வந்துட்டு இந்த ஜோன் அகெயின் இந்த ஜோன் வந்து இப்போ மார்க்கெட் இங்கே போனதால் இது வந்து சப்போர்ட் ஆகிடும், S1 ஆகிடும். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் திரும்ப மேலே போகுது. அகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோனில் ரொம்ப நேரம் இங்கேயே சுற்றிட்டு ஒன்ஸ் இது நல்லா பிரேக் ஆன பிறகு அடுத்தது மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போயிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் 3க்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு பிளாட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிவோட் ட்ரெடிஷ்னல் பிவோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரோக்கர்லேயுமே அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சார்ட்டில் நம்மளாம் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது, அதாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன வேணும், ஒரு ஸ்விங் ஐ, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்விங் ஐ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்குன்னா இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துப்போம். அதேமாரி இங்கே ஒரு ஸ்விங் லோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேருந்து மேலே போகுதுன்னா இதை ஒரு சப்போர்ட்னு எடுத்துப்போம். இதுதான் நம்ம பார்த்தோம். அதேமாரி இன்னொரு நான் டிப் என்ன கொடுத்தேன், நீங்கள் வெறும் ஹாரிசான்டல் லைன் யூஸ் பண்ணாமல் ஒரு ரெக்டாங்கிளாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஜோன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது எப்படி பிவோட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணோம். இதுவும் நம்ம சார்ட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பார்த்தோம். S1 S2 S3னா கீழே இருக்கிற சப்போர்ட் லைன்ஸ், R1 R2 R3னா மேலே இருக்கிற பிவோட் பாயிண்ட்ஸ். இப்போது இது எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் இருக்காருன்னு வைங்களேன், இன்ட்ராடே ட்ரேடர் என்ன பண்ணுவார், 5 மினிட்ஸ் சார்ட்ஸ் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்ப்பார். இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்ஸில் பிவோட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ப்ரீவியஸ் டே, அதாவது எஸ்டர்டேஸ் டேட்டா வந்து ஒர்க் ஆகும். ஸோ எஸ்டர்டேஸ் டேட்டா பேஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதே கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அதாவது ஒரு 1 hour சார்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 1 hour சார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த வீக்குக்கு ப்ரீவியஸ் வீக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் S1 S2 S3 அது காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங்கர் பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சார்ட். ஸோ டெய்லி சார்ட் பார்க்கும்போது இது வந்து மந்த்லி உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே காட்டும். இதில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டெய்லி தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது மந்த்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி சார்ட்டில் பார்க்குறது உங்களுக்கு
மேக்ஸிமம் 100% சூப்பராக ரியாக்ட் ஆகும். ஒன்ஸ் அதை வந்து பிரேக் ஆகுது இல்லைனா அங்கேருந்து கீழே வருதுன்னா நல்ல மூமெண்ட் நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது ஸ்ட்ராங்கஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. இன்னொரு வாட்டி நான் ஒரு சின்னதாக ஒரு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். சப்போர்ட்டில் இருக்கும் போது மார்க்கெட் வந்து நம்ம வாங்குவோம், பையர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆவாங்க. ரெசிஸ்டன்ஸில் இருக்கும் போது செல்லர்ஸ் வந்து இங்கே ஆக்டிவ் ஆவாங்க, செல்லர்ஸ் பையர்ஸ். ஸோ சப்போர்ட்டில் வாங்கி ரெசிஸ்டன்ஸில் விற்பாங்க. இந்த டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம். இப்போ இந்த இடம் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு. அப்போது இதில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இதுதான் நமக்கு டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். இந்த சேம் வே இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, இதை வந்து பிரேக் ஆகிடுச்சு. அப்போ அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது இல்லையா, அதுதான் அதோட டார்கெட். இப்போது ஸ்டாப் லாஸ் எப்படி? இப்போ சப்போஸ் மார்க்கெட் இங்கே ஆச்சுன்னா நீங்கள் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதாவது இது வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ்னு இருக்குன்னா நீங்கள் 25 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுவேன்னா நீங்கள் டார்கெட் இது வரைக்கும் வச்சுட்டு ஸ்டாப் லாஸை இது வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதைப்படி தான் வைக்கணும். நாம் ஃப்யூச்சரில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தனியாக ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். எப்பயுமே நீங்கள் மைண்டில் என்ன வச்சுக்கணுன்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுக்கும் போது ரொம்பவே கம்மியாக ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். டார்கெட் எடுக்கும் போது இதோட அட்லீஸ்ட் மினிமம் 1:1.5 ஆர் 1:2 இதாச்சும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ எப்பயுமே இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பல்காக குவான்டிட்டி போடுறீங்க, என்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, இல்லைனா என்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது. நீங்கள் 1,00,000 ரூபாயும் போட்டு 5,000 வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆனால் போதும் இப்படின்னு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் வரணும், ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் வரணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாஸ் போக போக 2,000 லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் 4,000 லாஸ் ஆகும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி போயிட்டு 25,000 லாஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டல் இதை எடுக்கலான்னு கேபிட்டல் ரிடியூஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ரிஸ்க் அண்ட் ரிவார்டையும் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நம்ம வந்து இன்னி வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்னென்ன இன்றைக்கி பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பையர்ஸ் செல்லர்ஸ்லாம் வந்து ஆக்டிவ் ஆகுறாங்கன்னு பார்த்தோம். எப்பயுமே இது வந்து ஒரு லைன் மாரி இருக்காது, இது ஒரு ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ பவர்ஃபுல்லான ட்ரேடிங் ஸ்கில் தான் இது. இது வந்து ரொம்ப சிம்பிள் இல்லை. இன்றைக்குமே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த கான்செப்ட்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேரியஸ் டைம் ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லாங்கர் டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுறீங்களோ அது ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். புரியலையா? இப்போ நீங்கள் 1 ஹவரில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதை 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.